ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். பெண்களை கௌரவிப்போம் என்பதற்கு ஒரு குட்டி கதை. ஒரு ராஜ்யத்தில் மாறுவேடத்தில் அரசன் தன் மக்களை எப்படி இருக்கின்றார்கள் என்று பார்ப்பதற்கு செல்வான். அப்படி போகும்போது ஒரு வீட்டில் முன்பாக நின்றான். அந்த வீட்டில் இருக்கும் பெண் ரொம்ப அழகாக இருப்பதும் பார்த்தான். பார்த்த உடனே அந்த ராஜா மனதில் அந்த பெண்ணை எப்படியாவது அனுபவித்து தன் ராணியாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ராஜா நினைத்தால் நடக்காதது எதுவுமே இல்லை அல்லவா? உடனடியாக அந்த பெண்ணை நோக்கி கேட்கிறான். தன மனதில் இருக்கும் கோரிக்கை தெரிவிப்பான். உடனே அந்த பெண், உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவேன், ஆனால் நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்க, முதலில் நன்றாக குளித்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறியவுடன் அந்த ராஜா அதிர்ச்சி அடைந்தான். எவ்வளவு சீக்கிரமாக ஒத்துக்கொண்டு விட்டாள் என்று நினைக்கவில்லை. அந்த பெண் சொன்னபடியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு உன்னுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று சொல்லி சாப்பாட்டுக்கு அழைப்பாள். அதற்கு முன்பு அவளுடைய கணவன் சாப்பிட்ட இலையை அந்த ராஜா முன்னாடி போடுவார். அப்போ அந்த ராஜா, என்ன இது, எச்சிலை கொண்டு வந்து யாரோ சாப்பிட்ட இலையில் போடுகிறாயே என்று, நான் அந்தப்புறத்திலே தங்கத்தட்டிலே சாப்பிடுறவன், அட்லீஸ்ட் நல்ல வாழை இலையிலாவது பரிமாற சொல்லி கேட்டான். அதுக்கு அந்த பெண், என்னுடைய கணவன் அனுபவித்து என் மேலே உங்களுக்கு கோரிக்கை வந்ததல்லவா, என் கணவன் சாப்பிட்ட இலையில் சாப்பிடுவதற்கு என்ன ஆட்சேபனை என்று கேட்டாள். அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் அந்த அரசர் தலை குனிந்து கொண்டு, தவறுதான் தாயே, என்னை மன்னித்து விடு என்று கேட்டான். அதுதான் ஒரு உயர்ந்த பெண்ணுடைய குணம். அதுதான் நம்ம ஹிந்து ஸ்திரீனுடைய சாம்பிரதாயம். நாடாளும் அரசரே தன்னை விரும்பினாலும் தன்னுடைய கணவன்தான் தனக்கு அரசன் என்று நினைத்தாள். அவள் அல்லவா உத்தம பத்தினி. ஸோ நாமும் பெண்களை கௌரவிப்போம். எங்கே ஒரு பெண் போற்றப்படுகிறதோ அங்கத்தான் செல்வம் உண்டாகும். அது வீடானாலும் நாடானாலும் செழிப்பாக இருக்கும். எந்த குறையும் இருக்காது. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, நன்றி.